நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில நம்ம பண்ணிட்டு இருக்க லேபர் கான்ட்ராக்ட் சைட். இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து நம்ம ஃபுட்டிங் ஆல்ரெடி பண்ணிட்டோம். இது வந்து செகண்ட் பேஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 9 காலம் கிட்ட போட்டோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 11 காலம் கிட்ட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் இது வந்து கமர்ஷியல் பில்டிங் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. கமர்ஷியல் பில்டிங் கிடையாது, இண்டிவிஜுவல் பில்டிங் தான். G+2 டிசைனு, நார்மல் ரெசிடென்சியல் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வந்து இங்க பண்றோம். அப்படி இருந்து ஏன் வந்து இவ்வளவு ஆழம் போயிட்டு அதோட மேட் சைஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சைட்டோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபுல்லாகவே லூஸ் ஆயில் தான். அதாவது இந்த பெல்ட் இருக்கு இல்லையா, இந்த பெல்ட் ஃபுல்லாகவே லூஸ் ஆயில். இதுலேயே மாறுபட்ட அமைப்பு இருக்குங்க. அதை வந்து நான் கீழே போயிட்டு காட்டுறேன். இதோட சாயில் டைப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கான்கிரீட் பண்ணோம் இல்லையா, அந்த இடம் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல நம்ம சாயில் டைப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடம் வந்து பாருங்க, ஃபுல்லாகவே வந்து லூஸ் ஆயில் தான். கிராக் கூட்டு இருக்குது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதாவது பொல வந்து கொட்டிருச்சு கீழே. இதான் வந்து முன்னாடி நடந்துச்சு. அதை வந்து நம்ம சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தபடியாக 2வது பேஸ் வந்து நம்ம குழி எடுத்து இந்த வேலைகளை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிராக் விட்டு நமக்கு எந்த அளவுக்கு லூஸில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இல்லையா. இந்த பெல்ட் ஃபுல்லாகவே வந்து நமக்கு இந்த மாதிரி கிளே டைப், அதாவது ரொம்பவே லூஸ் ஆயிலாக இருந்துச்சு. இதுவே இன்னொரு பெல்ட் வந்து பார்க்கலாம். அந்த இடத்துல அதோட அமைப்பு எப்படின்னு நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். இப்போது இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, சாயில் டைப் அப்படிங்கிறது நமக்கு சாண்ட் இருக்கு இல்லையா, அதாவது பெருவெட்டுன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு நமக்கு இருக்குது. இப்போ நம்ம நார்மல் ஃபுட்டிங் எடுத்தோம்னா நமக்கு இந்த லெவலில் போட்டோம்னா நமக்கு ஓகே, சரிங்களா. இதுவே வந்து அந்த இடத்துல பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த சாயில் டைப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மேஜர் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட செட்டில்மெண்ட் ப்ராப்ளம் தான். அந்த செட்டில்மெண்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு அதோட மேட் சைஸ் வந்து பெருசாக பண்ணணும். இங்கே சாயில் டெஸ்ட் பண்ணுறப்போ இந்த பகுதியில் நமக்கு வந்து அதோட பேரிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக வந்துச்சு. இதுவே இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நம்ம எது கம்மியாக இருக்கோ அதுக்காக டிசைன் பண்ணும்போது ஏகத்துக்கும் ஒரே லெவலில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் எல்லாமே ஒரே லெவலில் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபீட். இப்போ பிசிசி டாப்புங்கிறது நமக்கு 10 ஃபீட் டெப்த்து கிடைக்கும். அதுக்காக இங்கே வந்து நம்ம ஒர்க் செஞ்சுட்டு இருக்கோம். மேட்டோட சைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அகலம் 7 அடியிலேருந்து 12 அடி இந்த மாதிரி மேட் எல்லாமே வருது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இங்கே ஒர்க் வந்து கரெக்டாக எடுத்து வந்துட்டு இருக்கோம். இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் லேபர் கான்ட்ராக்ட் பேசிஸில் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கான்ட்ராக்ட் பேசிஸில் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி டோட்டல் கான்ட்ராக்ட் பேசிஸில் பண்ணணும் அல்லது லேபர் கான்ட்ராக்ட் பேசிஸில் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேல ஏகே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.